அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 13 நீர் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றம் அடையும்? விடை 0 டிகிரி செல்சியஸ். 2. நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாகுவது? இதற்கான விடை அதிகமான அழுத்தத்தில். 3. நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். 4. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நீரை மாசுபடுத்தும்? இதற்கான விடை ஈயம். 5. நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை? சல்பேட்டுகள். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றது. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் தற்காலிக கடினத்தன்மை கொதிக்க வைத்தல் முறையில் நீக்கப்படுகிறது. அடுத்து நீர் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். 5. ஏற்றம் வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்துக. 1. கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும். விடை சரி. 2. கடல் நீரில் உப்புக்கள் கரைந்துள்ளதால் இதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். விடை தவறு. விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாது. 3. வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது. விடை சரி. 4. நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையிலும் மாறாமல் இருக்கும். விடை தவறு. நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையிலும் மாறுபடும். அடுத்து பாருங்க, கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும். விடை தவறு. மென்னீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும். அடுத்து பொறுத்துக. சர்வ கரைப்பான். விடை நீர். கடின நீர். இதற்கான விடை வயிற்று உபாதைகள். கொதித்தல். இதற்கான விடை கிருமிகளை கொல்லுதல். நுண்ணுயிர் நீக்கம். ஓசோனேற்றம். கழிவு நீர் நீர் மாசுபடுத்தி. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளுக்கு காரணம் கூறுக. 1. வீழ்படிவு தொட்டியில் நீருடன் படிகாரம் சேர்த்தல். இதற்கான விடை பக்க எண் 152 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இது அப்படியே எழுதிக்கலாம். சில நேரங்களில் வீழ்படிதலை துரிதப்படுத்துவதற்காக பொட்டாஸ் படிகாரமானது நீருடன் சேர்க்கப்படுகிறது. இந்நிகழ்வினை ஏற்றம் லோடிங் என்கிறோம். பொட்டாஸ் படிகாரமானது மாசுடன் சேர்ந்து வீழ்படிதலை துரிதப்படுத்துகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது பாருங்க, நீர் ஒரு சர்வ கரைப்பான். இதற்கான விடை பக்க 150 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பிற திரவங்களுடன் ஒப்பிடுகையில் தண்ணீருக்கு மட்டுமே அநேக பொருட்களை கரைக்கும் தனித்துவமான பண்பு உள்ளது. இது உப்பு, சர்க்கரை போன்ற திடப்பொருள்களையும் தேன்பால் போன்ற திரவங்களையும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களையும் கரைக்கும் திறன் பெற்றது. எனவே இது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து 3. பனிக்கட்டி நீரில் மிதத்தல். இதற்கான விடை பக்க 147 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, அறை வெப்பநிலையில் உள்ள நீர் நிறைந்த குவளையினுள் பனிக்கட்டி துண்டுகளை போடும்போது அவை மிதக்கின்றன. ஏனெனில் பனிக்கட்டியானது நீரை விட லேசானது. பனிக்கட்டியின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவு. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து 4. நீர்வாழ் விலங்கினங்கள் நீரினுள் சுவாசித்தல். இதற்கான விடை பக்க 150 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நான்காவது கேள்விக்கான விடை. மீன்கள் நீரிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செவில் வழியே நீரை வெளியேற்றுகின்றன. நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதாலேயே மீன்கள் நீரில் வாழ முடிகிறது. இது வரல எழுதிக்கலாம். அடுத்து 5. கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல. இதற்கான விடை பக்க 151 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் 35 கிராம் சாதாரண உப்பு எனப்படும் சோடியம் குளோரைடு கரைந்துள்ளது. அது உவர்நீர் எனப்படும். இது பருகுவதற்கு உகந்ததல்லாத நீர் எனப்படுகிறது. இது ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து 6. பாத்திரங்களை தூய்மையாக்க கடின நீர் உகந்தது அல்ல. இதற்கான விடை பக்க 153 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, கடின நீர் பாத்திரங்கள் மற்றும் கொள்கலன்களின் மீது கடினமான படிவுகளை உருவாக்கி அவற்றை சேதப்படுத்துகிறது. இது ஆறாவது கேள்விக்கான விடை. அடுத்து கீழ்கண்பவற்றை வரையறுன்னு கேட்டிருக்காங்க. உருகுநிலை, கொதிநிலை. இந்த இரண்டுக்கான விடையை பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இதற்கான விடை உருகுநிலைனா எந்த வெப்பநிலையில் ஒரு திடப்பொருள் உருகி திரவ பொருளாக மாறுகின்றதோ அதுவே திடப்பொருளின் உருகுநிலை எனப்படும். பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து கொதிநிலை அப்படிங்கிறதுக்கு விடை தான். எந்த வெப்பநிலையில் ஒரு திரவமானது கொதிக்க ஆரம்பிக்கிறதோ அதுவே அத்திரவத்தின் கொதிநிலை எனப்படும். நீரின் உருகுநிலை 100 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 3வது தன் வெப்ப ஏற்புத்திறன். இதற்கான விடை பக்க 149 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே இருக்கு பாருங்க, ஒரு பொருளின் ஓரலகு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4, ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். இதற்கான விடை பக்க 148 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். நீரானது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையும் போது அது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றமடைகிறது. எனினும் நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயராது. ஏனெனில் கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் கொதிக்கும் நீரின் இயற்பியல் நிலையை மட்டுமே மாற்றுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. எனவே இது நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எனப்படுகிறது. இதுவரை எழுதிக்கலாம். அடுத்து 5 பருக உகந்த நீர். இதற்கான விடை பக்க 151 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மனித நுகர்வுக்கு தகுதியான நீரே பருக உகந்த நீர் எனப்படும். ஒவ்வொரு லிட்டர் பருக உகந்த நீரும் 1 முதல் 2 கிராம் சாதாரண உப்பையும் கரைந்த நிலையில் உள்ள பிற உப்புகளையும் கொண்டுள்ளது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து சுருக்கமான விடைகளில் நீரினை மின்னார் பகுக்கும் போது நேர்மின் மற்றும் எதிர்மின் வாயில் வெளியேறும் வாயுக்களின் பெயர் மற்றும் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க, எதிர்மின் வாயில் வெளிப்படும் வாயு ஹைட்ரஜன், நேர்மின் வாயில் வெளிப்படும் வாயு ஆக்சிஜன். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் 2:1. அடுத்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் முக்கியத்துவத்தை கூறுக. இதற்கான விடை பக்க 150 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மீன்கள் நீரிலிருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு செவில் வழியே நீரை வெளியேற்றுகின்றன. நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதாலேயே மீன்களால் நீரில் வாழ முடிகிறதுன்னு எழுதிக்கிங்க. அடுத்து ஒளிச்சேர்க்கைக்கு நீர்வாழ் தாவரங்கள் நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகின்றன. நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் பைகார்பனேட்டை உருவாக்குகிறது. இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3, நீரின் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மைக்கான காரணிகள் யாவை. இதற்கான விடை பக்க 153 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, 3வது கேள்விக்கான விடை. நிரந்தர கடினத்தன்மையானது கால்சியம் மெக்னீசியத்தின் குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகளால் ஏற்படுகிறது. இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. தற்காலிக கடினத்தன்மை கால்சியம் மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகளால் ஏற்படுகிறது. இந்த பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கிங்கம்மா. இதையும் எழுதிட்டு கீழே இதை எழுதிக்கிங்க, சரியா? 2 பாயிண்ட்ஸும் சேர்த்து எழுதிக்கிங்க. இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4 பாருங்க, நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் விவரின் இருக்கு. இதற்கான விடை பக்க 148 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, 7வது ரோமன் 4வது கேள்விக்கான விடை. நீரானது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையும் போது அது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றமடைகிறது. எனினும் நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயராது. ஏனெனில் கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் கொதிக்கும் நீரின் இயற்பியல் நிலையை மட்டுமே மாற்றுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. எனவே இது நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எனப்படுகிறது. நீராவியானது மிகவும் அதிக ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. அதன் மதிப்பு 540 கலோரி கிராம் அல்லது 2278 ஜூல் பெர் கிராம் ஆகும். இதுவரை எழுதிக்கலாம், சரியா? இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை. இதற்கான விடை பக்க 154 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, நீரின் கடினத்தன்மையை நீக்குதல். இந்த இடத்துல முறைகள் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கலாம், இதை மட்டும் எழுதிக்கலாம். கொதிக்க வைத்தல், சலவை சோடாவை சேர்த்தல், அயனி பரிமாற்றம், வாழை வடித்தல். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க, சரியா? 5வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவாக விடையில முதல் கேள்வி, சுத்திகரிப்பு ஆலைகளில் நீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது. இதற்கான விடை பக்க 152 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதுல இருந்து எழுதிக்கேன். நீரை சுத்திகரிக்க பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன போட்டுட்டு வீழ்படிவாக்குதல் இந்த தலைப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் 6 மற்றும் ஏரிகளிலிருந்து இதிலிருந்து அப்படியே 1 by 1 ஃபுல்லாக எழுதிக்கிங்க. இது வரலும் துரிதப்படுத்துகிற வரல எழுதிக்கிங்க, சரியா? இது வரை எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் இங்கே இருக்குது, வடிகட்டுதல். அடுத்து வடிகட்டுதல் தலைப்பு போட்டுங்க. வடிகட்டுன்னு தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பிறகு வீழ்படிவு கொள்கை இதிலிருந்து அப்படியே 1 by 1 பாருங்கள். அப்படியே வீடியோ பஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கிங்க. இந்த மாதிரி நீக்கப்படுகின்றன வரலாம். அடுத்து நுண்ணுயிர் நீக்கம்னு தலைப்பு போட்டதுங்க. அதுக்கு கீழே அப்படியே 1 by 1 கிருமி மற்றும் பாக்டீரியாக்களை இதிலிருந்து தொடர்ச்சி அப்படியே பாருங்கள். இது வரலாம், அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ஓசோனேற்றம் என்று பெயர் இதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் நீரின் மீது காற்று மற்றும் சூரிய ஒளி விழுமாறு இதிலிருந்து ஆரம்பித்து காற்றேற்றம் எனப்படும். கிருமிகளை நீக்கம் செய்யும் முறை காற்றேற்றம் எனப்படும். இது வரை எழுதிக்கலாம். ஓகே, இது முதல் கேள்விக்கான விடை. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 இங்கே அடுத்த இந்த சைடில் காற்றேற்றம் எனப்படும் வரை எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்க, 2வது நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன, இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகிறதுனா இதற்கான விடை பக்க 153 154 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள் 153 இந்த 3 வரிகள் எழுதிக்கிங்க. நிரந்தர கடினத்தன்மையானது கால்சியம் மெக்னீசியத்தின் குளோரைட் மற்றும் சல்பேட் உப்புகளால் ஏற்படுகிறது. இந்த 3 வரி எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக அடுத்து இங்கே இருக்குது நீரின் கடினத்தன்மையை நீக்குதல்னு தலைப்பு போட்டுட்டு அது கீழே கொதிக்க வைத்தல். இதை அப்படியே 1 by 1 எழுதிக்கலாம். சரி, கொதிக்க வைத்தல் வேணால் நீரின் கடினத்தன்மை நீக்குதல்னு போட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதை எழுதிக்கிங்க. சலவை சோடாவை சேர்த்தல் இதை எழுதிட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். சலவை சோடாவிலிருந்து நீக்கப்படுகின்றன இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்து அயனி பரிமாற்றம் தலைப்பு போட்டு அதுக்கு கீழே இது ஃபுல்லாக நீராக மாற்றுகிறது. அடுத்து வாழை வடிதல் போட்டு இங்கே தூய்மையான நீராகும் இது வரல ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது மின்னார் பகுத்தல் என்றால் என்ன, நீரை மின்னார் பகுக்கும் முறையை விளக்குகன்னு இருக்குது. இதற்கான விடை வந்து பக்கை 145 146 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீரின் வழியே மின்னாற்றலை செலுத்தும் போது இதில் இருந்து ஆரம்பித்து இந்த 4 வரிகள் எழுதிக்கிங்க. மின்னார் பகுத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த 4 வரிகளை எழுதி முடிச்சுட்டு இதோட தொடர்ச்சியாக நீரை மின்னார் பகுத்தல்னு தலைப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சோதனை அமைப்பில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க. சரியா? இந்த இடத்துல கார்பன் தண்டுகளுடன் பொருத்தப்படும் 2 சோதனை குழாய்கள் கார்பன் தண்டுகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன அந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து மின் தண்டுகள் இதில் இருந்து ஆரம்பித்து இதில் 1 by 1 நாம் காண முடியும் இது வரல எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. சரியா? அந்த படத்தை வரைஞ்சிட்டு அடுத்து 1 by 1 எத்தகைய ஓசையை அப்படின்னு இருக்குது இதில் இருந்து ஆரம்பித்து பாருங்கள், அப்படியே பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க. ஃபுல்லாகவே எழுதிக்கணும். நம்ம கீழே சேகரிக்கப்படுகிறது வரலாம். அடுத்து கீழே இங்கே வந்து மின்னார் பகுத்தல்னு போட்டு இது வரல எழுதிக்க இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க சமன்பாடு. ஓகேவா? 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குகின்றிருக்கு. இதுக்கு விடை வந்து 155 156 157 இருக்குது. இந்த பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 155 பக்கத்தில் கீழே வீட்டு உபயோக டிடர்ஜென்ட்கள் தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் நீர் மாசுபாடு இருக்குது. வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் டிடர்ஜென்ட்கள் ஒரு இந்த ஃபுல்லாக இது வரல எழுதிக்கிங்க. பெருமளவில் பாதிக்கிறது இங்கே ஆரம்பித்து முக்கிய காரணமாகவும் எழுதிட்டு அப்படியே 1 by 1 பெருமளவில் பாதிக்கிறது வரல எழுதிட்டு அடுத்து தலைப்பு கழிவு நீர்னு போட்டு இந்த பேராகிராஃப் இங்கே கழிவு நீர்னு போட்டுக்குங்க. அடுத்து அது கீழே சுத்திகரிக்கப்படாத அதிலிருந்து ஆரம்பித்து கொண்டிருக்கக்கூடும் இது வரல எழுதிக்கலாம். அடுத்து வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள் தலைப்போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக 1 by 1 பார்த்துக்குங்க. அப்படியே உயிரினங்களை பாதிக்கின்றன வரல எழுதிட்டு அடுத்து விவசாயம்னு தலை போட்டுங்க. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் உரங்கள் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 கீழே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியவை. அடுத்து தொழிற்சாலை கழிவுன்னு போட்டுக்கோங்க. அது கீழே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கிட்டு வந்து எண்ணெய் கழிவு எண்ணெய் கசிவுகள்னு போட்டுக்கோங்க. எண்ணெய் கசிவுகள்னு தலைப்பு போட்டுட்டு அது கீழே இந்த கடல் படுகைக்கு கீழே பெரிய அளவிலான இதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 எழுதிக்கிங்க. ஏற்படுத்துகிறது வரலாம். ஓகே. அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் வெப்பத்தினால் மாசடைதல் லாஸ்ட் பாயிண்ட்டுமா இந்த இது ஹைலைட் பண்ணிவிட்டு இதை எழுதிட்டு இது கீழே அப்படியே அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து கீழே வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் மோசமாக பாதிக்கப்படுகின்றன இது வரல எழுதிக்கிங்க. 4வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.